எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதாவது தேவன் நம்மை குறித்து எப்பொழுதும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார். அதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் வாசித்த அந்த எபேசியர்கள் நிருபத்திற்கு நாம் வருவோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு வார்த்தையை நாம் கேட்டோமல்ல ஆராதனை நேரத்தில். அதாவது விசுவாசத்தை குறைக்கிற ஒரு இயந்திரம் நமக்குள்ளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. வசனத்தில் எந்த குறைவும் இல்லை. வசனம்தான். ஆனால் அதை நாம் படிக்கிறோம். ஆனால் வசனத்தை மனப்பாடமும் செய்கிறோம். மனப்பாடமாய் சொல்லிவிடக்கூட நமக்கு முடியும். ஆனால் அது என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே 100% அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதில் தான் நமக்கு குறைவு இருக்கிறது என்று நாம் கேட்டோம். அது உண்மைதான். அது ஏனென்றால் இது ஒரு இப்படி தான் இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய வளர்ச்சிகளும் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ இது எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். கேட்டவர்கள் நம்மை போல அவர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி எபிரேயர்கள் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ கேட்டவர்கள் எப்படி கேட்டார்கள்னா, அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதை எடுத்துக்கொண்டார்கள், கேட்டார்கள். ஆகவே அது அந்த எந்த அளவுக்கு விசுவாசித்தார்களோ அந்த அளவுக்கு தான் இருந்தது, அதற்கு மேலே இல்லை. ஆகவே தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டாலும் அல்லது வேதம் எல்லார் கையிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் வித்தியாசம் இருக்கும். அது என்ன வித்தியாசம் கேட்டால், எழுதப்பட்ட வார்த்தையில் இருக்கிற காரியத்தை அப்படியே மனப்பூர்வமாக யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அது அதிகமாகவும், அல்லது அது எவ்வளோ நம்புகிறார்களோ அந்த அளவுக்கு கீழாகவும் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆகவே தான் நமக்குள் இருக்கிற இதை எப்பொழுதுமே நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், இது அவரவருடைய தனிப்பட்ட விஷயம். இது தனிப்பட்ட முறையில் நான் கேட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறேனா, அது உள்ளபடியே விசுவாசிக்கிறேனா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபேசியர் 1 3வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர்தான் சகலத்திற்கும் உடையவர். சகலமும் அவரிடத்தில் இருக்கிறது, சகல ஐஸ்வர்யங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர்தான் ஆசீர்வதிக்கிறவர். அதை இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே அந்த பதத்தை பாருங்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு ரொம்பவும் சந்தோஷமான விஷயம்தானே? ஆம், சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு, நியாயப்பிரமாண வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னா, இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவான். உதாரணமாக நீங்கள் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம்.
அந்த 28ஆம் அதிகாரம் ரொம்ப 2 தரப்பையும், அதாவது ஆசீர்வாதத்தை எழுதியிருக்கும், சாபத்தை எழுதியிருக்கும். சாபத்தை நாம் விட்டு விடுவோம். ஆசீர்வாதத்தை பாருங்கள். உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 1ஆம் வசனத்திலிருந்து 14 வசனங்கள், 14 வசனங்களிலே அவர் எப்படியெல்லாம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. அந்த 14 வசனங்களுமே 14 ஆசீர்வாதங்கள்னு கூட சொல்லலாம். அப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் பார்த்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே அந்த 1ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும், அதாவது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமாம், எல்லா ஜாதிகளை விட மேன்மையான ஒரு பெயர் பெற்றவர்களாக நீ ஆவாய் அப்படின்னு சொல்கிறார். 2வது அந்த 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்யும்? உண்மையில் பலிக்கும் அப்படிங்கிறார். உனக்கு வந்து அது பலிக்கும். அது நீ பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், மந்தைகள் பெருக்கம், உன் மிருக ஜீவன்களின் பலன், அதாவது தொழில். அந்த காலத்திலே தொழில் என்றால் அவர்கள் ஆடு மாடுகள் தான் வளர்த்தார்கள். ஆகவே அவர்களுடைய தொழில், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய கூடை, உன்னுடைய மாப்பு செய்கிற உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய வீட்டில் உனக்கு தேவையான எல்லாம் பாருங்களேன். அந்த கூடையிலே அந்த அவர்கள் எல்லாரும் தங்களுடைய சமையல் பொருட்களை கூடையிலே போட்டு, ஒரு அப்பத்தை கூடையிலே போட்டு வைத்திருப்பார்கள். ஆண்டவர் சொன்னார் 12 கூடை நிறைய எடுங்கள் அப்படின்னு சொன்னார் அல்லவா? அதுபோல் அவர்கள் கூடை போட்டு வைத்திருப்பார்கள். அந்த கூடையை என்ன செய்யும்? அந்த கூடையிலே எப்பொழுதும் ஒன்றுமே குறைபடாது, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டாய். வரும்போது ஒரு ஆசீர்வாதத்தோடு வந்தேன், போகும்போது ஒன்றுமில்லை போகிறேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. வரபோதும் ஆசீர்வாதம், போகும்போதும் ஆசீர்வாதம். அதான் இப்போ நமக்கு சில நேரங்களில் கடைக்கு போகும்போது கை நிறைய கொண்டு போனால் வரும்போது என்ன இல்லை, எல்லாம் செலவழிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் வரும்போதும் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அங்கே யாரும் உனக்கு என்ன செய்வார்கள்? உனக்கு சத்துருக்களை என்ன செய்ய மாட்டார்கள்? யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படி மீறி எவனாவது வந்தான்னா, ஒரு வழியாய் வந்தால் என்ன செஞ்சாங்க? 7 வழியாக ஓடிடுவாங்க. எப்படி பாருங்கள், வந்த நேர் வழியாக வந்தால் அப்புறம் சந்தில் முட்டிட்டு என்ன செஞ்சுருவாங்க? எனக்கு ஏதாவது செய்யணும்னு வர்றவங்க எப்படி பயம் பாருங்கள். எப்படி சத்துரு நான் அவனை போய் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க இங்கே வந்த பிறகு பயந்து ஓட்ட, அந்த சந்தில் போடலாமா, இந்த சந்தில் ஓடலாமா அப்படின்னு சொல்லி 7 சந்துகள் வழியாக என்ன செஞ்சுருவாங்க? ஓடிடுவாங்க. அதனால் சத்துருக்களை பற்றிய பயம் இல்லை. அதே போல் உன் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலேயும் நீ கையிடும் உன் வேலைகளிலேயும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். அங்கே இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய ஜனமாக இருக்கிறாய் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஐயோ, அவர்களெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலாம் கை போடக்கூடாதப்பா. அவங்க வந்தாங்கன்னாவே என்ன செஞ்சிடணும்? ஒதுங்கி போயிடணும், ஒதுங்கி நடந்து போயிடணும், நேருக்கு நேர் கூட போகக்கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே
உன் கற்பத்தின் கனி 11 உன் கற்பத்தின் கனியிலையும் மிருகஜீவன் பலன்களையும் நிலத்தின் கனியிலையும் உனக்கு பரிபூர்ண நன்மை என்ன செய்யும் உண்டாகும். அவர்கள் எல்லாரும் விதை விதைத்தால் அல்லது பிள்ளை பேர் கூட சகோதர சோரிகளே, அவர்கள் போதும் ஆண்டவரே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கிறதே பெரிய விஷயமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் 7 பிள்ளைகள் பெறுவார்கள், 10 பிள்ளைகள் பெறுவார்கள். அது ஒரு பெரிய ஒரு குறைவே இருக்காது. எனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற குறை இல்லை. அடுத்தது 1 தான் இருக்குது 2 தான் இருக்குது அப்படிங்கிற குறையும் இல்லை. அது என்ன செய்யும், அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதேபோல் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். தேவன் சகோதர சொல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மழை பெய்கிறது யாரால் பெய்கிறது? தானாய் பெய்கிறதல்ல. பருவமழை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த பருவத்திலே மழை பெய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த திட்டத்தை வகுத்து வைத்தது யார் அப்படின்னு கேட்டால் தேவன் தான். மனிதனுக்கு ஆகாரம் வேண்டும், அவன் இந்த பருவத்திலே அவன் விதைக்க வேண்டும், அந்த நேரத்திலே மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தேவன் வைத்திருக்கிற திட்டம்தான். இது ஏதோ மனுஷனுடைய திட்டம் அல்ல, மழை பெய்வதும் மனுஷனுடைய ஏற்பாடும் அல்ல. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருக்கிற பெரிய இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால், ஏற்ற நேரத்திலே தேவன் தம்முடைய வானத்தை திறந்து, ஏனென்றால் வானத்திலே ஒரு பெரிய பொக்கிஷசாலை இருக்கிறது. குறிப்பாக மழை அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷசாலையாக இருக்கிறது. அதிலிருந்து அவர் அதை திறந்து, வானத்தை திறந்து என்ன செய்வார்? உன்னுடைய வேலைகள் எல்லாம் இப்போ விதைக்கிறேன், விதைத்த விட்ட பிறகு மழை இல்லை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? இல்லை, நான் விதைப்பேன், கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதில் ஒரு குறைவும் வராது. அவர்கள் பயிரிடுகிற போது இப்போ ஈசாக்கு பயிரிட்டான், எத்தனை சதவீதம் அறுவடை செய்தான்? 100 மடங்கு. அவர் எல்லாருமே 100 மடங்கு தான். எங்கேங்க கூலிக்கே பத்த மாட்டேங்குது. வெங்காயம் போட்டு அதை எடுத்தால் கூலி செலவை கணக்கு போட்டால் அந்த வெங்காயம் அந்த அளவுக்கு விற்க மாட்டேங்குது. அப்படி அல்ல, அவர்கள் 100 மடங்கு பலனை பெறுவார்கள். இன்றைக்கும் கூட சகோதர சொல்லை, இஸ்ரேல் நாட்டை பாருங்கள், ஒரு குட்டி நாடு. ஆனால் அந்த குட்டி நாடு என்ன பண்ணுகிறதாம், அவர்கள் செய்து வெளிநாட்டுக்கு என்ன செய்கிறார்கள்? காய்கறியை ஏற்றுமதி பண்ணுகிறார்கள், பழங்களை பூக்களை ஏற்றுமதி பண்ணுகிறார்கள். அதே போல் அங்கே இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டால், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவரை சுற்றி அந்த காலத்தில் இருக்கிற இஸ்ரேலை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒரு தேவை என்று வரும் என்றால், பக்கத்து நாட்டுக்காரங்க யார்? எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறாங்க. போய் ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கு என்றால் அப்பொழுது அதெல்லாம் குட்டி குட்டி நாடுக்கு தானே. ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போனாலே ஒரு எல்லை வந்துவிடும், இன்னொரு நாட்டு எல்லை. இன்னொரு ஜாதிக்காரங்கள் உள்ளே வருவாங்க. அவங்க எங்களுக்கு தயவு செய்து கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க இவங்ககிட்ட கேட்பாங்களாமா. இவங்ககிட்ட கேட்கும் பொழுது இவங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களிடத்திலே பணம் இருக்கும், தேவன் கொடுத்திருப்பார். இவர்கள் யாரிடத்துலையுமே என்ன செய்ய மாட்டார்கள்? கடன் வாங்க மாட்டார்கள். அதனால் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை சகோதர சொல்லே இந்த இந்த நாள் வரைக்கும் கூட நாம் உரிமை பாராட்டலாம். கடன் வாங்காமல் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். சரி, இப்படியெல்லாம் கடைசியில் 14ஆம் வசனத்தினுடைய கடைசியை பாருங்கள். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உடைய அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தால் அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு பொறாமையாக இருக்கும். ஆமாம், அப்படிதான் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தார். என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஒரு குறைவும் இல்லை. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்தால் இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், எல்லாமே என்ன ஆசீர்வாதங்கள்?
இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆகவே இது சத்துரு இல்லை, செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறது, கற்பத்தின் பலன் ஆசீர்வதிக்கப்படுகிறது, எனக்கு எந்த பயம் இல்லை, போகிறேன் வருகிறேன், அதான் குறைவே இல்லை, எனக்கு தெரிந்து குறைவே கிடையாது. மாதத்தில் 1ஆம் தேதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, 28ஆம் தேதி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னெல்லாம் கிடையாது. இல்லை, எல்லா நாளுமே தேவைக்கு மிஞ்சி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது வந்து கேட்டாலும் கூட கொடுப்பதற்கு என்னிடத்திலே பணம் இருக்கிறது, காரியங்கள் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இதை பார்த்தால் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆனாலும் கூட இவைகள் எல்லாமே என்ன சொல்லலாம்னு கேட்டால், இவைகள் எல்லாமே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான். இப்படி தான் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் நன்றாயிருந்த போதெல்லாம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள், அதில் எந்த மாற்றம் இல்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் அவர்களுடைய தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாகத்தான் இருந்தது. அதில் இன்னும் சில ஆண்டவர் அவர்களுடைய நடக்கையை தவிர்த்து அவர்களுக்கென்று வைத்திருந்த சில ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் கூட இஸ்ரேல் நாடு, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்றும் நன்றாக இல்லை. நான் உணர்ந்தது என்னன்னு கேட்டால், நான் உணர்ந்தது என்று இல்லை, வேதத்திலே நான் பார்த்தது, நேரடியாய் பார்க்கிறது என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகி கொண்டிருக்கிறது தெரியுமா? சோதோம் கொமோரை போல மாறிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நாடு. அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள், கற்பு ஒழுக்கங்கள், இது எல்லாமே ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு புண்ணிய பூமி என்று எல்லாரும் பேசுகிறார்கள். இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் என்னுடைய கருத்தில் வேதத்தில் கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே 2 சாட்சிகள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அந்த 2 சாட்சிகளும் கொல்லப்படுவார்கள். அப்படி கொல்லப்படும் பொழுது அது எங்கே கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை சுட்டி காண்பிப்பதற்காக ஆண்டவர் என்ன சொல்வார்? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? அந்த இடம் எப்படி சொல்லப்படுகிறதாம்? அந்த வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 2 சாட்சிகளும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த 2 சாட்சிகளும் எங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள்னு கேட்டால், இஸ்ரேல் நாட்டுக்கு கடைசியாக அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் மோசே அல்லது எலியாவின் ஆவியை போல உள்ளவர்கள். இவர்கள் கடைசியிலே ஒரு சான்ஸ் யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு மனந்திரும்படியாக தேவன் அவர்களுக்கு தம்முடைய தூதர்களை, 2 தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்புகிறார். ஆனால் வழக்கம் போல் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டால், அங்கே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படி கொல்லப்படும் பொழுது அந்த உடல் கிடக்கிற ஊரை பாருங்கள், அது என்ன பேர் இருக்குது? 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். இப்போ கடைசியில் சொல்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சலாம் அல்லவா? நம்முடைய கர்த்தர் எங்கே சிலுவையில் அறையப்பட்டார்? எருசலேமிலே சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் எருசலேம் புண்ணிய பூமி ஆயிற்றல்லவா? அப்படின்னா அதை குறித்து என்ன சொல்கிறாங்க? அது அப்போ என்ன சொல்லப்படுதாம்? சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னன்னு கேட்டால், எருசலேமை சோதோம் கொமோராவை போல மாறிவிட்டது, எகிப்தை போல மாறிவிட்டது என்று அர்த்தம். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இன்றைக்கும் நன்றாக இல்லை. ஆனால் தேவன் சில ஆசீர்வாதங்களை அவர்களுக்கென்று கொடுத்திருந்தார். ஆகவே அவர்களுக்கென்று விசேஷித்த அறிவு அவர்களுக்கு உண்டு. அந்த அறிவு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அதனால்தான் எத்தனையோ விஞ்ஞானிகளுடைய பட்டியலை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் அநேக விஞ்ஞானிகள் யூதர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வெளியில் தெரியாது. மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டால் அவர்கள் யூதர்களாகத்தான் இருப்பார்கள். இப்போ அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்கிறது சில நேரங்களில். ஆனால்
இந்த தரத்தின் அடிப்படையில் உண்டான காரியங்கள் எல்லாம் அப்பொழுதே மாறிவிட்டது. நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்களோ, உதாரணமாக எலியாவின் காலத்தை பாருங்கள். வேலைக்கு வேலை மழை பெஞ்சிட்டு இருந்த தேசத்தில் 3 வருஷம் என்ன ஆகிவிட்டது? பஞ்சம் வரும். அப்புறம் அது ஒன்றுமே நல்லாவே இல்லைங்கிறது தெரியும். ஆகவே பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போது இதே பாணியை நாமும் எடுத்துக்கொண்டு நாம் அந்த காரியத்திற்கு உரிமை பாராட்டலாமா அப்படின்னு கேட்டால், உரிமை பாராட்டலாம். ஆனால் அதே மாதிரி அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளாதனால்தான் நிறைய வசனம் இப்படி இருக்கிறதே, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, வசனம் இப்படி இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அப்படின்னு பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு சொல்லப்பட்ட, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை நமக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அப்படி இருக்கிறதே, நான் இப்படி இல்லையே, அப்படி இருக்கிறதே, இப்படி இல்லையே. சத்துரு ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் போவான்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம சத்துரு நம்மளை வந்து அடிக்கிறக்கே வராங்களே, என்ன சொல்ல. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் வந்த என்ன செஞ்சிடான், அரே எங்கே சந்து இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சுறாங்க, ஒரு வழியாக வந்தாங்கன்னா வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து யாரப்பா கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறதுக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க, ஓடிடுவாங்க. இன்றைக்கி அப்படி நடக்குதா? இல்லை, இன்றைக்கி அப்படியெல்லாம் நடப்பதில்லை. ஆகவே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படியே நமக்கு வந்து பலிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. இப்போ புதிய ஏற்பாட்டை ஆண்டவர் எப்படி செய்து விட்டார்னு கேட்டால் இந்த மாதிரி அல்ல. அப்போ எப்படி மாற்றி விட்டார்னா, இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய உன்னதத்திலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. சரி, அப்படியானால் பூமிக்குரிய தேவையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உதாரணமாக நீங்கள் மலை பிரசங்கத்தை வாசித்து பார்த்தால், மலை பிரசங்கத்தை தேவன் ஆரம்பிக்கும் பொழுது அது அவர் எப்படி அது ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அங்கே ஏதாவது இந்த பூமிக்குரிய நீ தேவனுடைய வார்த்தையை கை கொண்டால் நீ இப்படி பாக்கியவானாயிருப்பாய், அப்படி பாக்கியவானாயிருப்பாய் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை. அங்கே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுமே எல்லாமே எப்படி ஆசீர்வாதம்னு கேட்டால் சுவாபத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம். அந்த வசனத்தை பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இல்லை, அப்படி அவர் சொல்லவே இல்லை. அதான் பழைய உடன்படிக்கை வேறு, புதிய உடன்படிக்கை வேறு. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதற்கு ஒரு குழந்தையை போல் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சாக்லேட் தேவை, அவர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தேவை, அப்பொழுதுதான் அவர்கள் கை கொள்வார்கள், இல்லைனா கை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் குழந்தைகள். ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி அல்ல. புதிய உடன்படிக்கை குழந்தைகள் அல்ல, குமாரர்கள், வளர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். எனவே பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் அப்படியே வந்து எனக்கு பலிக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இல்லை, அப்படி இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை சரி. முதல்ல ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அந்த பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கிட்டத்தட்ட 9 பாக்கியவான்களை சொல்கிறாரே, அந்த 9 பாக்கியவான்கள் எங்காவது பணம் சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, அல்லது தொழில் சம்பந்தப்பட்டது, அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்களேன். எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் அந்த 28ஆம் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்த அந்த வசனங்களில் ஏதாவது ஆசீர்வாதம் இதில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இதில் இல்லை. ஆனால் வேறு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் இவைகள் எல்லாமே பரலோக அல்லது நம்முடைய சுபாவத்திற்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், சுபாவத்தை மாற்றுகிற ஆசீர்வாதங்கள். அதான் இந்த ரெண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் ஆராதனை வேலையில் கேட்டோம் அல்லவா, அது வந்துவிடும். எது வந்துவிடும் கேட்டால்
பழைய உடன்படிக்கையின் தரத்தையே எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருந்து புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் என்னவாய் அழைத்திருக்கிறாரோ அதை குறைக்கிற அந்த விசுவாச குறைப்பு இயந்திரம் நமக்குள் கிரியை செய்து நாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிவிடுவோம். இல்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் யூதர்களுக்கு சொன்ன ஆசீர்வாதம் இப்பொழுது இல்லை. அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. நாம் பெரிய ஆட்கள் கிடையாது, நாம் சாதாரண ஆட்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது, ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நீங்கள் நிருபங்களை வாசித்து பாருங்கள். பல நேரங்களிலே கஷ்டப்படுகிற விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மற்ற சபைகளிலிருந்து உதவி கிடைக்கிறது. தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த தேவைகளை மற்றவர்கள் மூலமாய் சந்திக்கிறார்கள். அந்த ஒரு கெத்து இருக்குமில்ல அல்லவா, அந்த கெத்து அவர்களுக்கு இருந்தது. என்ன கெத்துன்னு கேட்டால், நானெல்லாம் யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்க மாட்டேனாக்கும் அப்படிங்கிற கெத்து அவர்களுக்கு இருந்தது. யூதர்களுக்கு இருக்கிற பெருமையிலே நிறைய பெருமை உண்டு, அதில் இது ஒரு பெருமை. ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. புதிய உடன்படிக்கையோ அல்லது புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் அதை குறித்து அதிகம் பேசவில்லை. எப்படி பேசினார் பாருங்கள். அந்த ரோமர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. எப்படி முடிச்சிட்டாருன்னா, அந்த 6ஆம் அதிகாரம் 32-33 வசனத்தை பாருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அவ்வப்போது கொடுக்கப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனால் இதே உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்குன்னு கேட்டால், ஆண்டவரே அது மட்டும் இருந்தால், உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் என் மேல் வந்து பழித்து விட்டால், நான் என்னுடைய போக்கு என்ன, என்னுடைய வரத்து என்ன? நான் இந்த வாட்ஸ்அப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நான் கொட்டிகிட்டு இருப்பேனா? நான் போகும்போது ஒரு கார், வரும்போது ஒரு கார், எல்லாம் ஆசீர்வாதம். இந்த ஊரில் எல்லாம் பார்த்து இந்த எஸ்ஐக்கே பாருங்கள், அவரை கண்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேருக்கு நேருக்கு கூட நின்று பேச வேண்டாங்க. யாராவது மதிக்கிறாங்களா நம்மளை? ஒர்க்ஷாப்பை சாத்திட்டா அந்த மதிப்பும் போயிடுச்சு. இப்போ முதல்ல ஏதாவது ஒரு மதிப்பு இருந்தது, இப்போ ஒர்க்ஷாப்பு அடிக்கடி பூட்டி வச்சுருக்கனால இப்போ பாருங்களேன். அதாவது வித்தியாசம் எப்படி இருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளலைன்னு சொன்னால் உங்களுக்கு சோகமாகிவிடும், வாழ்க்கை சோகமாகிவிடும். கஷ்டங்கள் வரும்போது சோகமாகி விடுவீர்கள், ஏமாற்றமாகி விடுவீர்கள். இல்லை சகோதரர் சொல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்திருக்கிறார். அது எப்படி சந்தித்திருக்கிறார் தெரியுமா? சில நேரங்களில் மற்ற சகோதரர்கள் யூஸ் பண்ண போட்ட சட்டை பேண்ட்டுகளை நான் போட்டிருக்கிறேன். ஆமாம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், இப்போ நான் பண்ணையார் மகனாக்கும் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற இந்த கெத்தெல்லாம் கிடையாது. இல்லை, நமக்கு இன்னும் சகோதரர் சொல்ல, அதான் நம்ம பழைய ஏற்பாட்டின்படியே வாழ்கிறோம், மற்றவங்க போட்டதை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நீ யார்? நீ புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஆள் கிடையாது. நீ ஒரு யூதன். இல்லை, சகோதரர் சொல்ல, நான் மட்டும் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால், அதனால தான் சொல்கிறேன், சபையிலே தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதனுக்கு அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது எப்படி வேணாலும் சந்திக்கப்படும். சபையின் மூலமாய் நாம் தாங்கப்படுவோம், யாராவது சகோதர சோரிகள் மூலமாய் தாங்கப்படுவோம், அல்லது யாராவது சகோதர சொல்லி யூஸ் பண்ண காரியங்களை நான் போட்டுக்கொள்ள வேண்டியிருக்கும். போட்டால் என்ன? என்னுடைய அண்ணன் துணியை நான் போட மாட்டேனா? என்னுடைய அக்கா துணியை நான் போட மாட்டேனா? இல்லை, நமக்கு எல்லாத்துலேயும் பெருமையை தேடுகிறோம் சகோதரர் சொல்ல. எல்லாம் பெருமை.
நான் குடியிருக்கிற இடம் பெருமையாக இருக்கணும், நான் போடுற துணி பெருமையாக இருக்கணும், அது நானே காசு கொடுத்து வாங்கினதாக இருக்கணும். சே 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 என்ன இதெல்லாம் நான் பார்க்குறது என்னென்னு கேட்டேன், இதெல்லாம் நம்மை கீழே இழுக்கிற, அல்லது நாம் இன்னும் புரியலேன்னு தான் சொல்கிறேன். நமக்கு புதிய உடன்படிக்கையே புரியல. அவர்கள் மக்கதோனியா சபையாரை பாருங்கள், அவர்கள் கொடிய தரித்திரம், அவர்களுக்கு அன்னன்னைக்கு சம்பாரித்து சாப்பிட்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர்களை தேவன் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தபடினாலே அந்த கொடிய தரித்திரத்திலையும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? மற்றவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள். அதுதான் அந்த சுபாவம் தான் வேண்டும், அந்த சுபாவம் வேண்டும். ஆனால் எனக்கு 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 எல்லாம் புதுசாக தான் வேணும், எனக்கெல்லாம் இல்லை. நாம் ஏன் எனக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்ததை போட்டுக்கிட்டு அந்த பணத்தை அது காசு கொடுத்து வாங்கினல்லவா, அந்த காசை வேறு சகோதரர்களுக்கு நான் செய்யக்கூடாதா, உதவி செய்யக்கூடாதா? நான் ஒரு 2000 ரூபா கொடுத்து சட்டை எடுக்கலான்னு வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு சட்டை கிடைத்து விட்டது, இப்போ அந்த பணத்தை வேறு கொடுக்கக்கூடாதா? இல்லை, அதான் இது நம்ம இந்த புதிய உடன்படிக்கையை விலையும் கொள்ளாததான் காரணம். பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இப்பொழுது இல்லை, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டால், நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அது எதுவானாலும் சரி, உங்களுக்கு 2 கார் வேணுங்கிற தேவை இருந்தால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மதிப்புக்கல்ல தேவை இருந்தால் 2 காரையும் கூட ஆண்டவர் கொடுப்பார். இந்த மதிப்பு தேடுற ஆட்கள் கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி மதிக்கப்பட்டார்கள், உயர்வாக மதிக்கப்பட்டார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட இன்றைக்கு ஒரு தண்ணிக்காக, சாப்பாட்டுக்காக இருக்கிறதுலே மிக சிறந்த அப்போஸ்தலரை பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனை பாருங்கள். அவர் அநேக நேரத்திலே பசியாக இருந்தார், பட்டினியாக இருந்தார், போர்த்து கொள்வதற்கு நல்ல துணிகள் இல்லை. அப்போ என்னென்னு கேட்டால், நாம் தயவுசெய்து புரிந்து கொள்வோம். நான் இப்படி ஆசீர்வாதமாக இருப்பேன், அப்படி ஆசீர்வாதம் இல்லை, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, அவர்களுக்கு உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு இல்லை, ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் நமக்கும் அப்படி இல்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று வரும்பொழுது நம்முடைய தேவைகள் நமக்கு சந்திக்கப்படும், அவ்வளவுதான். அது ஒருத்தருக்கு கூட இருக்கும், குறை இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானது ஆண்டவர் இப்போயே கொடுத்துருப்பார், ஒருத்தருக்கோ தினந்தோறும் கொடுத்து கொண்டே இருப்பார். மொத்த கருத்தில் என்னன்னு கேட்டால், என்னுடைய தேவை சந்திக்கப்படுதா அப்படிங்கிறதான் கேள்வி. நான் சொல்லுவேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருஷங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் என் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நான் பந்தா பண்ணி அல்ல, பெருமைக்காரனாக இருந்தல்ல, இல்லை. யார் மூலமாகவோ, யாரை கொண்டாய்களும் எவரை கொண்டாய்களும் பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே கலங்கி நின்ற நேரங்களிலே, அல்லது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் என்னை வெட்கப்படுத்தவில்லை. அதுதான், நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டு பெருமைக்காரர்களாக இருந்தால் நீங்கள் இன்றைக்கு வெட்கப்படுவீர்கள். அதனால தான் சொல்கிறேன், சபையில் நீங்கள் தாழ்மையாக இருந்தால், அந்த வேசியில் வாசித்தோம் அல்லவா, மிகுந்த மனத்தாழ்மை உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய எல்லா தேவைகளும் கண்டிப்பாக சந்திக்கப்படும். அதில் அதற்கு உதாரணம், இன்றைக்கு வரைக்கும் நான் திருமண வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன், நான் கடன் படவில்லை, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். ஆனால் இதை நான் எந்த இடத்துல வைத்திருக்கிறேன்னு கேட்டால், இந்த இடத்துல தான் வைத்திருக்கிறேன். எந்த இடத்துல? ஆண்டவர் எப்படி அந்த அத்தனை ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த மத்தேயுவில் ஆரம்பித்து 5 அந்த அதிகாரங்களில் மிகப்பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இதை குறித்து கவலைப்படாதிருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் சந்திக்கப்படும் சொன்னாரே, அந்த அடிப்படையில் தான் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இப்போ நானும் பழைய ஏற்பாட்டின்படி சோதிக்கப்படுகிறது இல்லையான்னு கேட்டால், நானும் சோதிக்கப்படுகிறேன். என்ன மதிப்பல்லவா, மதிப்பு. நம்ம ஊரில் போனால் நம்மளை மதிக்கணும் அல்லவா. ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்குறேங்க, 10 வீட்டு வாடகை வருது. எங்கேயாவது சொந்தக்கார வீட்டுக்கு போனால், அப்புறம் எப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்கிறேங்க,
என்ன ஒரு 2 லட்சம் ரூபா வீட்டு வாடகை வருது, அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குதுங்க. சில பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா பெருமை பேசுகிறதே என்னமோ ரொம்ப ஒரு நிதானமாக பேசுவாங்க. பெருமை பேசுகிறதுலே ஒரு நிதானம், ரொம்ப நிதானமாக அது கிடக்குதுங்க. அங்கே ஒரு 2 ஏக்கரை வாங்கி போட்டோங்க, அப்புறம் அங்கே ஒரு அதை போய் பார்க்குறது கூட இல்லைங்க. இல்லை 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 இல்லை, பெருமை, இந்த உலகத்தின் பெருமை உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருப்போம்? இந்த உலகத்து ஜனங்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள். கிறிஸ்துவர்னு சொன்னால் மதிக்கிறாங்களா சொல்லுங்களேன்? கிறிஸ்துவர்னு சொன்னால் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலே ஒரு யூதன் எப்படின்னு சொன்னால் அதற்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டு, மிகப்பெரிய மதிப்பு உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் வரமாட்டேங்குதே, நன்றாக படிக்கிறார்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனாலும் யூதர்களுக்கு இருந்த அறிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு வரமாட்டேங்குதே. இப்போ என்னென்னு கேட்டால், சகோதர சொல்லி தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், பணம், புகழ், அறிவு இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள். தானியேலை நான் தவறு சொல்லவில்லை. நீங்கள் இன்றைக்கும் வாலிய பிள்ளைகள் தானியேலை போல ஞானத்தை கேளுங்கள் ஆண்டவரிடத்திலே, தாவீதைப் போல கேளுங்கள், அவர்களைப் போல ஞானத்தை கேளுங்கள். ஆனால் அதெல்லாம் வெறும் உலக மகிமைக்காக கேட்காதிருங்கள். நான் 600 மார்க்கு 598 மார்க் வாங்கினேன்னு சொல்லி எனக்கு டிவியில் என்னோடய போட்டா போடணும்னு தயவுசெய்து அப்படி நினச்சி படிக்காதிருங்கள். ஆகவே இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரலோக ஆசீர்வாதத்தை தான் தேவன் புதிய உடன்படிக்கையிலே கொடுத்திருக்கிறார். அது அவ்வளவு விளம்பரமாக தெரியாது. அதற்கு இந்த உலகத்திலே மதிப்பு கிடையாது. இப்போ பாருங்களேன், ஒரு வசனத்தை பாருங்கள். அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 2ஆம் அதிகாரம், அங்கே தேவன் தன்னை பற்றி எப்படி அல்லது தேவனை பற்றி சொன்ன அந்த வசனத்தை பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், தேவனோ எதில் ஐஸ்வர்யம் உள்ளவராம்? இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய். அதாவது அவர்கிட்ட இருந்த அந்த இரக்கம் சகோதரர்களே, அதாவது எனக்கு என்ன வாஞ்சேனா, ஆண்டவரே இந்த மாதிரி நான் பணக்காரனாக மாறணுமே. அது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க அதாவது இப்படிப்பட்ட மனுஷன்லாம் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட மனுஷன்னா, அதற்கு முந்தைய வசனத்தில் நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் அந்த 2ஆம் வசனத்தில் உலகம், அதை நம்முடைய பாட்டு எழுதின வரியின்படியே படித்தோம் என்று சொன்னால், உலகம், மாம்சம், பிசாசு இவைகளுக்கு கீழே அடிமையாக இருந்தேன். இவைகளுக்கு கீழே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் ஆகாயத்து அதிகாரப்பிரவாகிய பிசாசுக்கு ஏற்றபடியாகவும் உங்கள் மனசும் மாம்சம் விரும்பினபடியாகவும் இப்படி செய்தவர்கள் நாம் ஆடின ஆட்டம் கொஞ்ச நெஞ்சமல்ல. நாம் பிசாசினுடைய இந்த உலகம் போகிற போக்கிலேயே போனோம். நாம் ஆகாயத்து அதிகாரப்பிரவாகிய பிசாசு என்னத்தையெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் கேட்டு அவனால் நடத்தப்பட்டேன். நான் என்னுடைய மனசும் மாம்சம் எதெல்லாம் விரும்பிச்சோ அதெல்லாம் செய்தவன் நான். இப்போ இந்த மூன்றுமே யாருக்கு விரோதமானது சொல்லுங்களேன்? யாருக்கு விரோதமானது? தேவனுக்கு விரோதமானது. இந்த உலகம் தேவனுக்கு விரோதமானது. பிசாசு தேவனுடைய விரோதி. மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகைன்னு எழுதியிருக்குதா இல்லையா? ஆமாம். இந்த மூன்றுமே தேவனுக்கு விரோதமானது. ஆனால் இப்படிப்பட்டவைகளை அப்படியே சாக்கடையில் கிடந்து சல்லாபிக்கிறது போல சல்லாபித்து கொண்டு இருந்த என்னை அவர் நினைத்து மரித்து போய் கிடந்த என் மேல் இரக்கம் பாராட்டினாரே. இப்படிப்பட்ட மனுஷன் மேல் யாருங்க இரக்கம் பாராட்ட முடியும்? நமக்கு அதாவது முழுக்க விரோதி. இந்த மூன்றும் தேவனுக்கு நேர் விரோதி. சகோதரர் சொல்லி நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உலகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, மாம்சம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, பிசாசு தேவனுக்கு விரோதமாக இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்டவைகளுக்கு கீழாக பல வருஷம் இருந்து வாழ்ந்த ஒரு மனிதனை ஆண்டவர் மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னால்
அது சாதாரண இரக்கம் கிடையாது. அதுக்கெல்லாம் சாதாரண 50 ரூபா 100 ரூபாயை வச்செல்லாம் மன்னிக்க முடியாதுங்க. அதுக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? கோடீஸ்வரனாக இருக்கணும், கோடி கோடி கோடியாக இருக்கணும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அப்போ பாருங்கள், தேவன் எதிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்னு கேட்டால் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்போ புதிய உடன்படிக்கையின் தரம் என்னன்னு கேட்டால், இதை போல இந்த சுபாவத்திலே பங்கடைகிறது தான் இந்த சுபாவத்தில். அப்போ நானும் அவரை போல. லூக்காவில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், உங்கள் பிதா இரக்கத்திலே பெரிய பணக்காரராக இருக்கிறாரே, போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், கையை செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். போகையிலே நான் காலையில் வேலைக்கு போகையிலே நான் மன்னிக்கிறவன், அங்கே போய் நான் கையிட்டு செய்கிற வேலைகளையும் மன்னிக்கிறவன், திரும்பி எழுதும்போதும் மன்னிக்கிறவன், எனக்கு நேர் விரோதமாய் பேசுகிறவர்களை மன்னிக்கிறவன், சதா 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 முழுக்க நேருக்கு நேர் விரோதமாய் திட்டம் தீட்டின துரோகிகள் நாம். மாம்சத்தோடு கூட சேர்ந்து கொண்டு செல்லாபித்து கொண்டிருந்தவர்கள் நாம். பிசாசோடு கைகோர்த்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் நாம். இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் நாம். ஆனால் நம்மை ஒரு வார்த்தையிலே உன்னை மன்னித்தேன் அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு எவ்வளவு பணம் வேண்டும், அவருக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்க வேண்டும். நமக்கு நம்முடைய வறுமையை பாருங்கள், சற்று எண்ணி பாருங்கள். நமக்கு இப்படியெல்லாம் இல்லை. நம்மோடைய கூட இருக்கிற சதா நம்முடைய நன்மையை தேடுகிற நல்ல மனைவி, அந்த நல்ல மனைவி பாவம் அந்த அன்னைக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் உப்பு போடாமல் இருந்துட்டாங்க. அல்லது புருஷன் ஏதோ அவர் பாவம் வழக்கமாக நல்லா தான் தங்கம்னு பேசுகிறவர், அவருக்கு இன்றைக்கி ரொம்ப பாசம், ஏதோ ஒன்று சொல்லிட்டார். ஆனால் இதை மன்னிப்பதற்கு எத்தனை நாள் ஆகிறது? 1 நாள் 2 நாள். அதற்கப்புறம் அந்த வாரம் வியாழக்கிழமை வரும்பொழுது தான் தெரிகிறது, இந்த வாரம் அப்பம்புக்கிற ஆராதனை இருக்கு. அதனால் நாம் ஆயத்தமாக வேண்டும் அல்லவா? அதனால அப்பம்புக்கிறதுக்கு நான் இந்த மனுஷனை மன்னிப்பதற்காக அல்ல, அந்த ஆளை பார்த்தா குத்தலான் தான் வருது எனக்கு, ஆனால் நான் அப்பம்புப்பதற்கு தகுதியாக வேண்டும் அல்லவா? ஆகவே நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். போனால் போகுது. இல்லை, நாம் சகோதர சொல்ல வெளியில் பந்தாவுக்கு குறைவில்லை, காரில் போகிறோம், வண்டியில் போகிறோம், ஐயோ நம்முடைய சேலை துணிமணிகளுக்கு குறைவில்லை, நம்மளை பார்க்குறவங்கெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு நம்ம நடக்கிறோம். ஆனால் சுபாவம் என்று வரும்பொழுது பிச்சைக்காரர்களாக இருக்கிறோமே, பிச்சைக்காரர்களாக ஒரு சின்ன இரக்கம் நம்மிடத்தில் இல்லையே. ஆனால் போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் கிடையாது. தயவுசெய்து இப்படி நினைத்து உங்களை வஞ்சித்து கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு போடுற துணி இல்லையா, பேர் சேட்டை கேளுங்க, பிரதர் எனக்கு நல்ல ஒரு துணி இல்லை பிரதர், ஏதாவது துணி இருந்தால் கொடுங்க, அப்படி கேட்குறதுல தப்பே கிடையாது. ஆனால் புருஷனை மன்னிக்காமல் இருக்கிறீர்களே, அதுதான் அவலட்சணம். கட்டுறது பட்டு சேலை, ஆனால் புருஷனை மன்னிக்காமல் இருக்கிறது தான் அவலட்சணம்ங்கிற. ஆனால் எனக்கு ஒரு பிரதர், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு கேட்குறதுல எந்த தவறும் இல்லை. என்னுடைய குறைவை மற்றவர்கள் நிறைவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி பவுல் பேசுவதற்கெல்லாம் பவுலெல்லாம் வெக்கப்படவே இல்லை. நாம் வெக்கப்படுறோம். ஆனால் சுபாவ ரீதியை எடுத்து பாருங்கள். சுபாவத்தில் துளி இரக்கம் இருக்கிறதா நம்மிடத்தில்? அல்லது இரக்கத்தில் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறோம் சொல்லுங்களேன். ஒரு 100 ரூபாய்க்கு வளர்ந்துருக்கிறோமா? அல்லது அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது என்று பாருங்கள். ஒரு வேளை இருந்திருக்கலாம், இப்பொழுது எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இல்லை, நாம் இரக்கத்தில். அப்போ புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு கேட்டால், நாம் தெய்வீக சுபாவம், குறிப்பாக இரக்கத்தில் அதிகமாக பணக்காரர்களாக மாறிக்கொண்டே போவோம். பணக்காரர்களாக மாறி எல்லா விஷயத்தையும், நிறைய காரியங்களை சகோதர சொல்ல, எல்லாருக்கும் இரக்கம் தேவை. உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு எல்லார் மேலும் இரக்கமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லார் மேலும் தேவன் அப்படித்தானே இருக்கிறார். அவர் சங்கீதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய இரக்கம்
அவருடைய எல்லா சிருஷ்டிப்பிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். எல்லாவற்றிலையும் இரக்கம் 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 அவர் அப்படி இருக்கிறபடினால்தான் இந்த பூமி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு அப்படி கொடுக்க முடிகிறதா? அப்படி கொடுக்குற அளவுக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? யார் வந்தாலும், எவர் வந்தாலும், எந்த நேரத்துக்கு வந்தாலும், அல்லது எந்த எதிரி வந்தாலும், முதல்லலாம் எதிரி வந்தால் 7 வழியாக ஓடுவாங்க. இன்றைக்கி என்னை அடிச்சுட்டு போகிறாங்க, அல்லது என்னை பார்த்து தாறுமாறாக கேவலமாக என்னை பேசுகிறாங்க. இப்போ எனக்கு என்ன தேவை? எங்கே 7 வழியாக ஓடினாங்க? இல்லை, 7 வழியெல்லாம் ஓட மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் அவர்களை என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஆகவே இந்த ரெண்டையும் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆகவே தான் சகோதரர் சொல்லே, வறுமை வரும்பொழுது அல்லது குறைவுகள் வரும்பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். அது ஏதோ மதிப்பு குறைவுன்னு தயவு செய்து நினைக்காதிருங்கள். நான் ஜீவிக்கிற அந்த ஜீவனத்தில் ஒரு பெருமையே இல்லையேன்னு நினைக்காதிருங்கள். அது ஒரு பெருமை, அது உங்களுக்கு கெடுக்கிற பெருமை. நான் வாழ்ந்த வாழ்க்கையில் என்னத்தை கண்டேன், என்னத்தை பெருமை பண்ணேன்னா, பெருமை இல்லாமல் இருக்கலாம். அதை குருடர்கள் அப்படி பேசுவார்கள். குருடர்கள், ஆவிக்குரிய குருடர்கள் பேசுவார்கள். நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? குருடர்கள் பேசுவார்கள். ஆனால் ஞானவான்கள், ஆவிக்குரிய சகோதரர்களோ, பிரதர், நீங்கள் இரக்கத்திலே வளர்ந்துருக்கிறீங்க, இரக்கத்தில் வளர்ந்துருக்கிறீங்க. உங்களிடத்தில் வருகிற எல்லாருக்கும் நீங்கள் இரக்கம் காட்டுறீங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னு ஆவிக்குரிய மனுஷன் புரிந்து கொள்வான். குருடனாக இருந்தால் நான் புரிந்து கொள்ள மாட்டேன். நான் இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் அப்படின்ட்டு தான் இருப்பேனே தவிர, இல்லை. எனவே இந்த காலை வேளையிலையும் அருமையான சகோதரர் சொல்லு, எதை மேன்மையாய் பார்க்க வேண்டும்? உலகத்துக்குரிய எல்லா தேவைகளுக்கும் ஒரே ஒரு பதில், தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த சந்திக்கிற விதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய தாழ்மை நமக்கு இருந்தால் அந்த வசனம் உண்மை. அந்த தாழ்மை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த வசனம் பொய்யாகிவிடும். எனக்கு நான் அதற்கு உண்மை சொல்லுகிறேன். எனக்கு என்னுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் எனக்கு சந்தித்தார், இனியும் சந்திப்பார். ஆகவே ஆனால் எதை வாஞ்சிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த உன்னதத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதம் எனக்கு அதிகமாய் வேண்டும் ஆண்டவரே. குறிப்பாக இரக்கத்திலே நான் வளர்ந்தேன் என்பது உண்மைதான். ஆனால் அது இன்னும் அப்படியே வளரவில்லையே. அது பத்த மாட்டேங்க. டெய்லி செலவுக்கு காசு இல்லைன்னு, டீ குடிக்கிற கூட காசு இல்லைன்னு, சிங்கிள் டீக்கு சீக்கி அடிக்கிறங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட மன்னிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற நிலைமை தான் நமக்கு இருக்குதே தவிர, இல்லை, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் பணம் அல்ல, இரக்கம் அல்லது அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட அந்த பாக்கியவான்கள் தான். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.